சென்னையில் 19வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார், விவரங்கள் என்ன? சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒரு பிரதான கோரிக்கையை முன்வைத்து கடந்த 18 நாட்களாக நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டமானது இன்று 19வது நாளை எட்டியுள்ளது. சென்னை எழும்பூர் காந்தி இர்வின் சாலையில் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த போராட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் சென்னை காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். எழும்பூர் காந்தி இர்வின் சாலையின் ஓரத்தில் அமர்ந்து தங்கள் போராட்டங்களின் ஒரு பகுதியாக கோஷங்களை எழுப்பி தமிழகத்துக்கு தெரிவிக்க வேண்டிய அந்த கோஷங்களானது தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்களால் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த போராட்டத்தின் ஒரு முடிவாக தினமும் அவர்கள் கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிக்கப்படுகின்றனர். அதே போல் சற்று முன்னதாக சுமார் 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு மாநகர பேருந்துகள் மற்றும் காவல்துறை வாகனங்கள் மூலியமாக அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள் மற்றும் சமுதாய நல கூடங்களுக்கு தங்களிப்பதற்காக அழைத்துச் செல்லப்படுகின்றனர். அவர்களுடைய கோரிக்கையானது பிரதான கோரிக்கையை முன்வைத்து அந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையை அரசு நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என 19வது நாளை தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டமானது தொடர்ந்து வலுப்பெறும் எனவும் அப்பகுதியில் அந்த சாலையில் அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தை கலந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு பகுதியாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் ஊரே பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடி வரக்கூடிய நிலையில் நாங்கள் சாலையில் அமர்ந்து சம வேலைக்கு சம ஊதியத்தை வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கையானது தொடர்ந்து முன்வைத்து வருகிறோம் என்ற ஒரு சோகத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.